எந்த இடத்துலையுமே இது சொன்னதில்லை. ஐ திங்க் ஐ வாஸ் 18. எஸ்ஏசி சார் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை ஆடிஷன் பண்ணார். இல்லை சொல்லிடுறேன், அதான் உண்மை. இப்போ இந்த ஷார்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். எனக்கு ஈகோ இல்லைங்க, அதனால் ஈகோ படத்தில் நடிக்கிறதுக்கும் எனக்கு ஈகோ இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில, நான் ஏதோ மழுப்பிட்டுருக்கேன், அவ்வளோதான். ட்ரெண்டான சில மீம்ஸ்லாம் இருக்குது, நான் டிஸ்பிளே பண்ணுறேன், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மீம், ஆஹா ஒரு அருமையான ஒரு மீம் இது. தாராள பிரபு பார்க்கிங். ஆக்சுவலி இது பார்க்கும்போது சந்தோஷப்படுறதா சங்கடப்படுறதா என்னென்னா, தாராள பிரபு வந்தபோது கொரோனா 3வது நாள் ஷட் டவுன், லாக்டவுன் அது வந்தது. பார்க்கிங் வந்து 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் ஃப்ளட்ஸ் வந்தது. இந்த வாட்டி எதுவும் கடவுள் கைவிடல. ஆமாம், அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்து. இன்னொன்று வந்து எல்லாருமே லைக் ஸ்கிரிப்டாக கொஞ்சம் வெரைட்டியாக சூஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு வேறு ஜான்ரு, வேறு வேறு கதைகள், வேறு வேறு முயற்சிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த மீன், எஸ் தி பெர்ஃபெக்ட் பாய். அதாவது எப்படி யோசிச்சிருக்காங்க, எவ்வளோ அழகா ஒரு மீமை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஒரு லுக்கு, அந்த ஒரு கெத்து, அப்படி காலரை தூக்கி விடுறது அப்படின்ட்டு. இல்லை இப்போ கேட்டலாம், இது ப்ரீ பிளான்டாக இருந்துச்சா ப்ரோ? இல்லை சொல்லிடுறேன், அதான் உண்மை. இப்போ இந்த ஷார்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். கில்லியில் வந்து விஜய் சார் வரும்போது அந்த என்ட்ரு ஆகும்போது அந்த ஒரு காலரை தூக்கிட்டு ஒரு செயினை உள்ளே போட்டு வருவார்ல, அந்த மொமெண்ட் அப்படியே க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி க்ரியேட் பண்ணது தான். ஸோ இதில் மறைக்கிறதுக்குலாம் அதில் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு மேலே போட்டிருக்கிறது இன்னும் பர்ஃபெக்டான கோட், பர்ஃபெக்ட் ஃபேன் பாய் மொமெண்ட். விஜய் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன். இங்கே ஷோபாமாவும் எஸ்ஏசி சார் வந்திருக்கிறதுனால ஐ திங்க் இது நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையுமே இது சொன்னதில்லை. ஐ திங்க் ஐ வாஸ் 18. ஸோ 18 இயர்ஸ் இருக்கும்போது எஸ்ஏசி சார் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை ஆடிஷன் பண்ணார். சாலை கிராமமில் இப்போ விஜய் ஆண்டனி சாரோடைய மியூசிக் ஸ்டுடியோவாக இருக்குது. அப்போ வந்து சாரோடைய பழைய ஆஃபீஸு. ஸோ அங்கே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு when I was 18 சார் என்னை ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணார். நான் அழகாக முடியெல்லாம் வாரிட்டு போனேன். ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து முடியெல்லாம் அடித்து முடியை கலைச்சி விட்டு ஒரு பெரிய டயலாக் கொடுத்துட்டு ஆக்ஷன் இப்போ பண்ண அப்படின்னாரு. சரி இருங்க சார், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்த டேரக்டர் அப்படின்னா ஆக்சுவலி நான் சார் தான் சொல்லணும். இது நான் எந்த இடத்துலையும் சொன்னதில்லை. இன்றைக்கி அவங்க இருக்கிறனால தைரியமாக அவங்க முன்னாடியே சொல்கிறேன். கண்டிப்பாக அவர் உருவாக்குன இப்போது தளபதியாக பார்க்குறோம் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கிங் பார்த்தோமா, அதுதான் பார்க்கிங் பார்த்தோமா, இதை பார்த்தோமா, ஈகோ ஒரு கிளாஷ் இருக்கா, நான் மின் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை அதுதான். அப்படி இப்போ எந்த ஒரு படமாக இருந்தாலும் ப்ரோட்டகனிஸ்ட்டுன்னு ஒருத்தர் இருந்தால், ஆன்டகனிஸ்ட்டுன்னு ஒருத்தவங்க இருந்தால் அவங்களுக்குள்ள ஈகோ இருக்க தான் செய்யும். ஏன் லவ்னு எடுத்துட்டாலே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஈகோ இருக்கிற மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்தடுத்த படமாக அமைஞ்சதுனால ஐ திங்க் அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஈகோ இல்லைங்க, அதனால் ஈகோ படத்தில் நடிக்கிறதுக்கும் எனக்கு ஈகோ இல்லைங்க. ஸோ அது ஸ்கிரிப்டு நல்லா இருக்குது, நமக்கான ரோல் நல்லா இருக்குது, அது ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா ஐ எம் இன். அதுக்கு தான் ஐ எம் இன். ஓகே நெக்ஸ்ட் மீம், 2 kids girls. அது என்னது, 2 பொண்ணுங்களுக்கா? 2K தான் அப்படி எழுதியிருக்காங்க. பாருங்க, பாதி வரும் பாதி வராது. அவரும் நம்மள மாதிரி 6ஆவதே படிப்பை முடிச்சிருப்பாப்புல. இதுக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு. அப்படி கேர்ள்ஸ் எல்லாம் லாஃபிங்கா ப்ளீஸ். 2K கிட்ஸ் பயங்கரமான. இல்லை அது நமக்கு அது தெரியாதுங்க. நம்ம ஜாலியாக வேலை பார்க்குறோம், போயிட்டுருக்கோம். சாய் அபியங்கர் சொன்ன மாதிரி தான். அப்படிலாம் இல்லைங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் ஏதோ மழுப்பிட்டுருக்கேன், அவ்வளோதான். என்ன சொல்கிறது, வெக்கம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி. இல்லை வெக்கம்லாம் இல்லைங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அந்த அங்கீகாரம், அந்த ரெக்கக்னிஷன் தானே எல்லாருக்குமே தேவை. ஸோ ஆனால் அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணது தெரியல. ஓகே தான், அந்த சிரிப்பே போதும். இப்போது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து போடுவாங்க அந்த கமெண்ட்டில், அந்த மாதிரி தான். பட் இட்ஸ் நைஸ், அந்த அன்பு மட்டுமே போதும். அவ்வளோ. நான் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, லப்பர் பந்துக்கு அப்புறமா ஹரிஷ் கலான் எப்படி, அதுக்கு முன்னாடி ஹரிஷ் கலான் எப்படி இருந்தார்? நீங்களே பார்க்குறது, நீங்களே கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்பீங்க, கரெக்டு தான், நான் இது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்.
இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு ஒரு நடிகனா. பர்சனாக முன்னாடி எப்படியோ இப்போ எப்படியோ அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பட் குணமாக மனமாக மாறாமல் எப்போவுமே ஸ்டேபிளாக பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பை மட்டுமே, உங்களுக்கும் உங்களுடைய அன்பும் எனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வீக். தேங்க்ஸ் a lot. This is V Awards 2024. Our title sponsor, NAC Jewelers, crafting bonds of pure love since 1973. Powered by GVM NSFA Academy, co-powered by Gold winner Archie, VK Allure Derma Clinic, digital partner VTAKIS, event by Twilight Creations.